உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. இலங்கை மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்களை தன்னிச்சையாக தடுத்து வைத்தல், நௌரு குடியரசில் உள்ள கடல் கடந்த தடுப்பு மையங்களுக்கு திருப்பி அனுப்புதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றிற்கு ஆஸ்திரேலியா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் குழு அறிவித்துள்ளது. நௌருவில் உள்ள பிராந்திய செயலாக்க மையத்தில் நீண்ட காலமாகவும் தன்னிச்சையாகவும் தடுத்து வைக்கப்பட்ட ஏதிலிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட 2 வழக்குகள் குறித்து தனது முடிவுகளை ஐக்கிய நாடுகளின் குழு வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நௌருவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலியா ஏதிலிகளையும் புகலிட கோரிக்கையாளர்களையும் வலுக்கட்டாயமாக பசிபிக் தீவு நாடான நௌருக்கு அனுப்பி வருகிறது. இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்களை வேறொரு நாட்டிற்கு அனுப்பும்போது ஒரு அரசாங்கம் அதன் மனித உரிமைகள் பொறுப்பில் இருந்து தப்பிக்க முடியாது என்று ஐக்கிய நாடுகள் குழு உறுப்பினர் மஜூப் எல் ஹைபா கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் முறைப்பாட்டில் ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் மியான்மரை சேர்ந்த 24 ஆதரவற்ற சிறார்களை ஆஸ்திரேலியா கடலில் தடுத்து நிறுத்தியது. அவர்கள் முதலில் 2013 மற்றும் 2014 இடையில் இந்திய பெருங்கடலில் உள்ள ஆஸ்திரேலிய பிரதேசமான கிறிஸ்துமஸ் தீவுக்கு கொண்டுவரப்பட்டு 2 முதல் 12 மாதங்கள் வரை கட்டாய குடியேற்ற காவலில் வைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் 2014 நௌருக்கு மாற்றப்பட்டு போதுமான நீர் வழங்கல் மற்றும் சுகாதாரம், அதிக வெப்பநிலை மற்றும் போதுமான சுகாதார பராமரிப்பு இல்லாத நிலையில் நெரிசலான மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக தடுத்து வைக்கப்பட்ட சிறுவர்களில் கிட்டத்தட்ட அனைவரும் சுய தீங்கு, மனச்சோர்வு, சிறுநீரக பிரச்சினைகள், தூக்கமின்மை, தலைவலி, நினைவாற்றல் பிரச்சினைகள் மற்றும் இடை இழப்பு உள்ளிட்ட உடல் மற்றும் மன நல்வாழ்வில் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறார்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவருக்கும் 2024 செப்டம்பரில் ஏதிலி அந்தஸ்து வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் நௌருவில் தடுத்து வைக்கப்பட்டனர். 2வது முறைப்பாட்டின் அடிப்படையில் ஈரானிய புகலிடம் கோரும் ஒருவர் 2013 ஆண்டு ஆகஸ்டிலும் செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமல் தனது கணவர் மற்றும் சிலருடன் கிறிஸ்துமஸ் தீவுக்கு படகில் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் 7 மாதங்களுக்கு பிறகு நௌருக்கு மாற்றப்பட்டு பிராந்திய மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார். 2017 ஏப்ரலில் நௌருவில் உள்ள அதிகாரிகளால் அவர் ஒரு ஏதிலியாக அங்கீகரிக்கப்பட்டார். ஆனால் உடனடியாக விடுவிக்கப்படவில்லை. ஏதிலி அந்தஸ்து வழங்கப்பட்ட 13 மாதங்களுக்கு பிறகு சுகாதார சேவைகளுக்காக நௌருவில் உள்ள ஒரு ஆதரவு தங்குமிட பகுதிக்கு மாற்றப்பட்டார். பின்னர் மருத்துவ காரணங்களுக்காக 2018 நவம்பரில் ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதிக்கு மாற்றப்பட்டார். ஆனால் இன்னும் அவர் தடுத்து வைக்கப்பட்டதாகவே கூறப்பட்டுள்ளது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.